ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய பணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டி பகுதியில் மிக பெரிய அளவுல அதல பாதாளத்திற்கு போயிட்டு இருக்குது மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது. அங்க இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனங்களிலிருந்து எழக்கூடிய புகையாலையும் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளாலையும் மிகப்பெரிய நோய்களுக்கும் பெருமளவில் இறப்புமே கும்மிடிப்பூண்டி பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக என்னன்னாக்க ஒவ்வொரு ஏரி இருக்குதுன்னா அந்த ஏரிக்கு வந்து இணைப்பு கால்வாய் வரும், மழைநீர் வடிகால்வாய் வரும். இந்த மழைநீர் வடிகால் இருக்குது இல்லையா, அதுல சிப்காட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குதுன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில் அவர்களுடைய கழிவையுமே வந்து அந்த மழை வடிகால் வழியாக ஏரிக்கு செல்லும்படியான ஒரு வழித்தடத்தை அமைச்சிருக்கிறாங்க. இதனால என்ன நடந்திருக்குதுன்னா அந்த கழிவுகள் எல்லாமே நீங்க மேல பாருங்க, அந்த காணொலியில அந்த ஏரியில வந்து அந்த கழிவுகள் கலக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லாம நீர் ஆதாரமும் போயிடுச்சு. அந்த ஏரி சாதாரணமானது கிடையாது. பொன்னேரி வளைக்கும் நீர்ப்பாசனத்திற்கான அடிப்படை முகாந்திரமா விளங்கியது தான் அந்த ஏரி. இன்னைக்கு மக்கள் பயன்பாடுக்கு இல்லாம மக்கள் பெருமளவுல துன்பப்படுறதுக்கு ஒரு காரணமா மாறி இருக்குது அந்த தாமரை ஏரி. பக்கத்திலே போர் போடுறாங்க, அரசாங்கத்தினுடைய போர் இருக்குது. அந்த போர்ல வரக்கூடிய தண்ணீரை குடித்தவர்களுக்கு நோய் வந்திருக்குது. 40 பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் இறந்திருக்கதாகவே தகவல் வந்திருக்குது இந்த சிப்காட் நிறுவனத்திலிருந்து எழக்கூடிய மாசுக்களால. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த பெருமளவுல கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருக்கக்கூடிய அந்த இன்பங்களையும் துன்பங்களையும் மக்களோடு மக்களாக தோல் நின்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த நடைபயணத்திலும் இது கொடுத்து எடுத்துரைச்சாங்க. மேலும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் ஒரு ஆவணப்படமாவே போட்டிருக்கிறாரு, 9 நிமிட காணொலியாவே போட்டிருக்கிறாரு. அரசாங்கம் என்ன பண்ணுது, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய நிர்வாகம் என்ன பண்ணுது, அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு, அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு, மக்கள் துன்பப்படுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதை சற்றும் இதற்கு இடம் கொடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கி இருக்குது. கும்மிடிப்பூண்டி பகுதியே வாழ தகுதியற்ற மக்கள் வந்து அங்க வசிக்க தகுதியற்ற ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்குது. அங்கே அடுக்கடுக்காக கொட்டப்படும் குப்பை கூலங்களாலும் மாசு வாரியத்தினாலும் பெருமளவுல துயரம் ஏற்படுது. எனவே உடனடியாக தமிழகத்தினுடைய அரசு தங்களுடைய செவியில் இந்த கவனத்தை கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முற்றிலுமாக நோய் நொடி இன்றி வாழ்வதற்கு மாசு கட்டுப்பாட்டை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த ஏரியில கலக்கக்கூடிய கழிவுகளை உடனடியாக மாற்று தடம் ஏற்படுத்தி அதை அந்த ஏரிக்கு வராம பார்த்துக்கணும். அதே போல அந்த ஏரியை முழுமையாக சுத்தம் செய்து மக்களினுடைய பயன்பாட்டிற்கான அந்த ஏரியை முழுமையாக தூர்வார செஞ்சு எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி ஒரு நல்ல ஏரியா மாற்றணும். இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றிகள். எல்லோருமே இந்த காணொலியை பகிருங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பாதிக்கப்படுற ஒரு பகுதி கும்மிடிப்பூண்டியா விளங்குது. இதே போல எவ்வளவோ இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அவலங்களும் நம் குரலின் வாயிலாக வந்து கொண்டே இருக்கும்.